அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கும்பராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு சனியோடு இணைகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற இருக்குதுங்க. வீடு இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் ஒரு சிலர் புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பரிசீலிப்பீங்க. தாய்வழி ஆதரவு திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு பயிற்சியான செவ்வாய் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனியோடு சேர்க்கை பெறுகிறாருங்க. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் பல காரியங்கள் தடைகள் ஏற்பட இருக்கு. சுப காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லுங்க. அதே போல் உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்குவார்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரியே செய்து முடிக்கக்கூடிய வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கும்பராசியில் சஞ்சரித்த புதன் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாய் மற்றும் சனியோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 19 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. குறிப்பாக பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். கூட்டு தொழில் புரிவோர் பங்குதாரர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கம் அடைவார்கள். உத்தியோக மாற்றங்கள் உருவாகி நீண்ட தூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருண கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி விலகிவிட்டதுங்க. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு. இனிய பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேருங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த இருக்கு. வெளிநாடு வணிகம் வெற்றி நடை போடுங்க. பங்கு சந்தை லாபம் தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக வீடு வாசல் வயல் வரப்பு தோட்டம் துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உண்டுங்க. தாயினுடைய உடலும் சீராகும். பயணங்கள் அதிகரிக்குங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் செல்லும் வாய்ப்பும் சிலருக்கு உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது நல்ல விரயமாகவே இருக்குங்க. குறிப்பாக கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கை கூடலாம். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. கற்ற கல்விக்கேற்ற வேலை சிலருக்கு கிடைக்க இருக்கு. உயர் அதிகாரிகள் ஆதரவோடு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் வரலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பு உயருங்க. பெண்மணிகளுக்கு பெருமை சேரும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது என்பது
என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். குருவினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கும். அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கள் ஏற்பட இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை குறையுங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு. குடும்ப பிரச்சனைகளால் மன அமைதி பாதிக்கப்படுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுடைய பணிகளை நிம்மதியாக செய்ய முடியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி ஜீவனக்காரகரும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தினாளர்கள் உங்களை தேடி வருங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் ஆகியோர் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வருமானம் கிடைக்குங்க. வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு. தசாபுக்திகள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இதனால் வருமானம் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்க. வாழ்க்கை வசதிகளை அதிகரித்துக் கொள்ள சொந்த வீடு, வாகன வசதி, ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் இத்துறையுடன் தொடர்பு நேரடி கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. மேல்மட்ட கட்சி தலைவர்கள் ஆதரவு தருவார்கள். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதை சஞ்சரிக்கிறார்கள். பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் ஆகியோரின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பக்கபலமாக திகழுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வெற்றி காணக்கூடிய தருணமாகவும் அமைகிறதுங்க. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிரும். ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையும். தண்ணீர், உரம், விதைகள் மற்றும் நவீன விவசாய உபகரணங்கள் எளிதில் கிடைக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்தவரை செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல அனுகூலமாகவே வலம் வருதுங்க. உற்சாகமும் ஏற்பட இருக்கு. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். கணவரின் அன்பு, குழந்தைகளின் பாசம் மனதிற்கு பெருமிதத்தை அளிக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தருணங்கள். கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.